ஹாய் வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? கணக்காலத்துக்கு பிறகு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரைக்கும் கப்பல் வாழ்க்கை எப்படி இருக்குமென்னு தான் போட்டு வந்தேன் நான். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கப்பலில் உலகத்திலேயே ஒரு நீளமான நதிக்கரையில் பயணிச்சா எப்படி இருக்கும்? ஏன்னா கப்பல் நடுக்கடலில் போகிறது பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒரு நதிக்குள்ளே போகிறது பார்த்துருக்கீங்களா? அந்த நீளமான நதி எது? நதி எப்படி இருந்தது? நதி கரைகள் எப்படி இருந்தது? அதுக்குள்ள கப்பல் செய்த அனுபவம் எப்படி இருந்தது? இந்த மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் வாகிசன், மரைன் இன்ஜினியராக கப்பலில் வேலை செய்கிறேன். கப்பல் பற்றிய விடயங்களை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யாங்சி நதி ஆசியாவிலேயே மிகவும் நீளமானதும் உலகத்தில் 3வது நீளமானது தான் இந்த யாங்சி நதி. முதலாவது ஆப்பிரிக்காவில் இருக்கிற நைல் நதி, 2வது தென் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் நதி, அடுத்த 3வது தான் இந்த சீனாவில் இருக்கிற யாங்சி நதி. இந்த நதி மேற்கு சீனா குவாங்காய் என்ற மாகாணத்தில் தொடங்கி எத்தனையோ மாகாணங்களை கடந்து கிழக்கு சீனாவில் இருக்கிற சங்காய் என்ற மாகாணத்தில் கடலோட கலக்குது. இந்த யாங்சி நதியோட நீளத்தை பார்த்தீங்கன்னா சுமார் 100-200 கிடையாது, 6300 கிலோமீட்டர். உலகத்தில் உள்ள எத்தனையோ நாடுகளை விட நீளமானது இந்த யாங்சி நதி. அவ்வளோ பெரிய சீன நாட்டையே வடக்கும் தெற்குமா பிரிக்கிறது இந்த யாங்சி நதி தான். ஏனெண்டா அதோட அமைவிடம் அப்படி. அதோட இந்த நதி ஓட ஆரம்பித்து 23 மில்லியன் ஆண்டுகளாக இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இத்தனை பழமையானதும் ஆசியாவிலே நீளமான இந்த யாங்சி நதிக்குள்ள எங்கட கப்பலும் 6 நாள் கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் தூரம் சீனாடு நடுப்பகுதி வுஹான் சிட்டி வரைக்கும் கப்பலில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த மாதிரி அனுபவம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. இந்த வுஹான் சிட்டியில் தான் கொரோனா ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. ஜப்பான்லேருந்து 3 நாள் கடல் பயணத்துக்கு பிறகு கிழக்கு சீனாவில் இருக்கிற சங்காய் என்ற மாகாணத்துக்கு வந்தது எங்கட கப்பல். இந்த யாங்சி நதி கடலோட கலக்கிற இடம் இந்த ஷங்காயில் தான். இதில் இருந்து தான் நாங்கள் நதிக்குள்ளே பயணத்தை ஆரம்பிக்கணும். ஒரு கப்பலை நடுக்கடலில் ஓட்டிடலாம், ஆனால் இந்த மாதிரி நதிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இங்கேயே பழக்கப்பட்ட வழிகாட்டிகளால் வந்து கப்பலை கொண்டு போவாங்க. அவங்கள தான் நாங்கள் பைலட் என்று சொல்கிறது. இந்த பைலட்டுக்கு தான் எந்த இடத்துல ஆழம் இருக்குது, இல்லை எந்த இடத்துல திருப்பணும், எந்த வேகத்தில் கப்பலை ஓட்டணும், எப்படி கம்யூனிகேட் செய்கிறது அப்படின்ட்டு இங்கே லோக்கலில் உள்ள சகல விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். இந்த நதிக்குள்ளே கப்பல் இருக்கும் வரைக்கும் பைலட் தான் எங்களுக்கு கேப்டன். அவர் சொல்கிறதான் நாங்கள் செய்யணும். ஒரு ஸ்பீட் போட்டில் பைலட்டும் கப்பலுக்கு வந்து கப்பல் தன்னோட பயணத்தை யாங்சி நதிக்குள்ளே ஆரம்பிச்சுது. இந்த நதிக்குள்ளே வந்ததிலிருந்தே ஒரே வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு கப்பலை நடுக்கடலில் இலகுவாக ஓட்டிடலாம், ஆனால் நதிக்குள்ளே ஒரு புதுவித அனுபவம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த சின்ன இடத்துக்குள்ள கப்பல்கள் வருகுது போகுது, போட்டுகள் வேற குறுக்க நெருக்க போகுது, 2 பக்கம் தரையாக இருக்குது, மேலே வேற பாலம் கரண்ட் கம்பிகள் போகுது. இது எல்லாத்தையும் கவனித்து அங்கே திருப்பி இங்கே திருப்பி ஸ்பீட்டை கூட்டி குறைச்சி ஒரு பாதையில் வாகனத்தை எப்படி ஓட்டுவோமோ அதே மாதிரி தான் இந்த பெரிய கப்பலையும் இங்கே ஓட்ட வேண்டி இருந்துச்சு. இந்த பைலட் வேறு ஸ்பீடை குறைக்கவே மாட்டேங்கிறாரு, கூலாக போய்கிட்டு இருக்காரு. நாங்கள் தான் பயந்துகிட்டு இருக்கோம், அங்கே முட்டுமா இங்கே முட்டுமான்ட்டு. ஏப்பா டிரைவர், ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது, கொஞ்சம் மெதுவாக தான் போனேன் என்ன அப்படின்னு சொல்ல தோணும், ஆனால் சொல்ல முடியாது. அவர் தான் பாஸ். இந்த யாங்சி நதி தான் சீனாவோட வணிகத்திடம் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த நதியின் 2 பக்கமும் சில கிலோமீட்டர் இடைவெளி தூரங்களில் துறைமுகங்களை கட்டியிருக்காங்க. எங்களோட நாடுகளில் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே போர்ட். சர்வதேச கப்பல்கள் இங்கே வந்தாலே ஏதாவது ஒரு போர்ட்டுக்குள்ளே எடுத்து கொண்டு வந்த பொருட்களை ஏற்றி இறக்கிட்டு உடனே வெளியேயும் அனுப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட வேலைகளில் குறியாக இருக்காங்க. அது தவிர இங்கே வர கப்பல்களுக்கு ஏதாவது பழுதென்றாலும் அதுக்கேற்ற இடத்தையும் கொடுத்து குறைஞ்ச செலவில் வேலைகளையும் செஞ்சு அனுப்புகிறாங்க. ஏன் மற்ற நாட்டு கப்பல் நிறுவனங்கள் கூட இங்கே தான் வந்து புது புது கப்பல்களை வடிவமைக்கிறாங்க. ஏன்னா விலையும் குறைவு, வேலையும் வேகமாக முடியுது. அந்த அளவுக்கு கப்பல் கட்டுற இடங்கள் கூட நிறையவே இருக்குது இந்த யாங்சி நதிக்குள்ளே. இந்த சீனாவுக்குள்ளே இருக்கிற பொருட்களை, வாகனங்களை, மக்களை ஏற்றி இறக்கிறதுக்கு போக்குவரத்துக்கு சின்ன சின்ன கப்பல்களை பயன்படுத்துகிறாங்க. அதாவது எங்களோட நாட்டில் உள்ள ட்ரக், லோரி, பஸ்ஸுகளில் எப்படி பொருட்களை, மக்களை கொண்டு போவாங்களோ அதே மாதிரி தான் இங்கே ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கப்பல்கள் அங்கேயும் இங்கேயுமா இரவு பகலாக ஓடிக்கொண்டே இருக்குது. எங்களோட நாடுகளில் ரோடு மாதிரி தான் இங்கே இந்த யாங்சி நதி. இந்த நதியால் மக்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக சில கிலோமீட்டர் இடைவெளிகளில் இந்த மாதிரி பாலங்களையும் கட்டி போட்டிருக்காங்க.
சும்மா 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 25-30 பாலங்களை கடந்து வந்துட்டோம். அதுவும் வாகனங்கள் போகிறதுக்கு வேறையா, நடந்து போகிறதுக்கு வேறையா, ரயில் பாதைக்கு வேறையா, ஏன் கரண்ட் கம்பிகள் போகிறதுக்கு கூட வேறு வேறையா பாலங்களை கட்டி போட்டிருக்காங்க. இந்த பாலங்களுக்கு கீழால் கப்பலில் நாங்கள் போகும்போது பார்க்கவே அழகாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. சும்மா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அப்படி ஒரு அனுபவம் வேறு லெவலில் இருந்துச்சு. மனிதண்ட கண்டுபிடிப்புகளால் இந்த நதி பிரமிப்பாக தெரிஞ்சாலும் அழகை கொடுக்கறது என்னமோ இயற்கை தான். நதியின் 2 கரைகளையும் பச்சை பசைலண்டு மரம், செடிகள், காடு, மலைகள் என்று சும்மா பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சீன நாட்டினுடைய முதலைகள், கடல் பன்றிகள், பெரிய பெரிய மீன் வகைகள் கூட இங்கே இருக்குதாம். இந்த நாட்டு முதலைகளும் இவங்கள மாதிரியே சப்ப மூக்காக இருக்குமென்று பார்க்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் எங்கட நேரம் காண கிடைக்கல. இந்த மாதிரி நதியின் இயற்கையை ரசிக்கிறதுக்கெண்டே பல டூரிஸ்ட்களும் வராங்க. அவங்கள சுற்றி காட்டுறதுக்கெண்டே சில பசஞ்சர் கப்பல்களும் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இந்த சீனாக்காரனை ஏன் பிஸ்னஸ் மைண்ட் சொல்கிறாங்கன்ற இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது. சும்மா கடலுக்கு போகிற தண்ணி தானேன்ட்டு சும்மா விடாமல் இதை பயன்படுத்தி எந்தெந்த வழியில் காசு எடுக்கலுமோ அவ்வளோத்தையும் காசாக்குறாங்க. அதனாடி தான் குறைஞ்ச காலத்தில் முன்னேற நாடண்டா இந்த சீனா தான். அதை விட முக்கியமான விஷயம், இந்த நதியில் எங்கேயுமே ஒரு பிளாஸ்டிக்கையோ அல்லது குப்பை கூலங்களையோ பார்க்கவே முடியலை. அவ்வளவு சுத்தமான தண்ணீராக இருக்குது. எப்படி ஒரு அதிசயம்! இந்த நதி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கப்பல்களை சந்திக்குது, கோடிக்கணக்கான மக்களை பார்க்குது. ஆனாலும் ஒரு குப்பை கூலங்களை பார்க்கவே முடியலேண்டா இந்த யாங்சி நதிக்கு பெருமையா, இல்லை இந்த நதியை நேசிக்கிற மக்களுக்கு பெருமையா? நீங்கள் தான் மக்களை சொல்லணும். 6 நாள் இந்த யாங்சி நதியில் பயணித்து வுஹான் என்ற துறைமுகத்துக்கு வந்தோம். நாங்கள் கொண்டு வந்த எத்திலின் கேஸ் காகோவை இறக்கிட்டு மறுபடியும் இதே நதியால் தான் வெளியில் வந்தோம். மறுபடியும் ஒரு கப்பல் பயணத்தோடு சந்திக்கிறேன். See you and take care.